ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி செய்யலாம் வாங்க. பூரி செய்கிறதுக்கு வேணுங்கிற அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணியில் அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி வச்சுருங்க. அது நல்லா மாவு ஊறட்டும். அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அது கூட சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா பூரி உப்பி வரத்துக்கும், ஆறுனாலும் பூரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். பூரி பாருங்கள் எப்படி உப்பி அழகாக வருது அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம இன்றைக்கி கூட சைடிஷ்ஷாக கிரேவி வைக்க போகிறோம். என்ன கிரேவினா பேபிகார்ன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம பேபிகார்ன் நம்ம தோட்டத்திலே இருந்துச்சு. நம்ம அதை பறித்து அதை சோளம் வைக்கிறதுக்கு முன்னாடியே குட்டியிலே பறிச்சுட்டு வந்தோன்னா அந்த பேபிகார்ன். அதில் பார்த்திங்கன்னா நார் எல்லாம் இருக்கும். அந்த நார் எல்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து தனியாக ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வேணுங்கிற அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் மொக்கு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, பட்டை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்குற வரையும் விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடும். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கி கலர் மாறின பிறகு நம்ம அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும்போது அது கூட நம்ம வேணுங்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதை 3 ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு தண்ணி வேணும்னா தண்ணி கலந்துக்கோங்க. நம்ம தக்காளி அரைச்ச தண்ணி இருந்துச்சு, அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்தாச்சு. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு தண்ணி 2 கப் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவு உப்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சைடில் தேங்காய் 1 கப் எடுத்து அதை அரைச்சி கொண்டு வந்துடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அரைச்சி தேங்காய் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நல்லா தடுமை தட்டி வந்துடும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இப்போது எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான பூரி பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.